ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். பிள்ளைகளை பெற்றெடுக்க நேரம் வந்துவிட்டது, ஆனால் பெற்றெடுக்கவோ வலிமை இல்லை. பிள்ளைகளை பெற்றெடுக்க நேரம் வந்து விட்டது, ஆனால் பெற்றெடுக்கவோ வலிமை இல்லை. இதுதான் உருவகத்தின் வழியாக எசேக்கியா தன்னுடைய அவல நிலையை சுட்டி காட்டுகிறார். பிள்ளைகளை பெற்றெடுக்க நேரம் வந்து விட்டது, அதாவது தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டாள். ஆனால் அவளுக்கு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை இல்லை, ஆற்றல் இல்லை. அப்போ என்ன நடக்கும்? வலிமையும் ஆற்றலும் இல்லாவிட்டால் பிள்ளையும் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, தாயும் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யாக்கோப்பினுடைய மனைவி ரேச்சல், ராக்கேலுக்கு இதே போல் ஒரு நிகழ்வு நடந்தது. இவர்கள் ராமாவிலிருந்து, அதாவது பெத்தேலிருந்து ராமா வழியாக பெத்லேம் போகிறார்கள். நிறைமாத கர்ப்பிணி. போகிற வழியில் ராமாவை தாண்டுகின்ற போது பெஞ்சமின் பிறந்து விடுகிறார். ஆனால் இவர் பெஞ்சமின் பிறக்க இயலாத அளவுக்கு அவருடைய உடல்நிலை கடினமான நிலையில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார். ஆனால் தாயினுடைய உயிர் இல்லை, தாய் இறந்து விடுகிறார். குழந்தை பிறப்பின் போது வலிமை இல்லை, வலிமையை இழந்து விடுகிறார். அந்த சிந்தனையை இது சுட்டி காட்டுவது போல இருக்கிறது. பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது தாயினுடைய ஒரு விருப்பம். ஆனால் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை கூட தனக்கு இல்லையே என்று வேதனைப்படுவது போல இவன் வேதனைப்படுகிறான். எசேக்கியா அரசன் உண்மையிலே வேதனைப்படுகிறான். எனக்கு இந்த வலிமை இல்லையே, ஆனால் எனக்கு இதை சாதிக்கணும் அல்லது இவர்களை வீழ்த்த வேண்டும், சனாக்கரீப்பினுடைய படைகளெல்லாம் விரட்டி அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது என்னால் இயலலை, எனக்கு வலிமை இல்லை என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். தொடர்ந்து, வாழும் கடவுளை பழித்து இகழும்படி அசிரிய மன்னனாகிய தம் தலைவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்னவற்றை எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருப்பார். இந்த நிகழ்வையும் அவன் எசேக்கியா எடுத்து சொல்கிறான். வாழும் கடவுளாகிய, வாழும் கடவுளை பழித்து இகழும்படி இந்த ரப்சாக்கே என்ன செஞ்சிருக்கிறான்? ரப்சாக்கே மட்டுமில்ல, இந்த தர்தான், அதே மாதிரி ராப்சாஸ், இந்த ரப்சாஸ், இந்த 3 பேருமே வாழும் கடவுள். யாவே யாரு? வாழும் கடவுள். இந்த எப்பொழுது முக்காலம் வாழுகின்ற அந்த கடவுளுக்கு எதிராக அவர்கள் மிக கடுமையான பழிப்புரையை பேசிவிட்டார்கள். வாழும் கடவுளை பழித்து இகழும்படி அசிரிய மன்னனாகிய தன் தலைவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்னவற்றையெல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருப்பார். அதாவது நீ கேட்டிருப்பாங்கிறத விட கடவுளே கேட்டிருப்பார் அப்படிங்கிறான். கடவுளுக்கு எதிராக இவன் பேசுறது கடவுளே கேட்டிருப்பார். அச்சொற்களை தொடர்ந்து, அச்சொற்களை முன்னிட்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் அவனை தண்டிப்பாராக. அச்சொற்களை முன்னிட்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் அவனை தண்டிப்பாராக. கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். காரணம் என்ன? கடவுள், யாவே கடவுள் உயர்ந்த கடவுள், வலிமை மிகு கடவுள். அந்த கடவுளுக்கு எதிராக இவன் பேசுகிறான்னா இவன் வாழ வேண்டியவன் அல்ல, அழிந்து போகக்கூடியவன். அதனால் ஒரு காலம் இப்படிப்பட்டவன் வாழக்கூடாது, இவன் அழிய வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். தொடர்ந்து, நீரோ
இன்னும் இங்கு எஞ்சியிருப்போருக்காக மன்றாடும் என்றார்கள். நீரோ இன்னும் இங்கே எஞ்சியிருப்போருக்காக மன்றாடுங்கள். இப்போ எசேயாவிடத்தில் எசேக்கியா தூதுவை அனுப்புவதனுடைய நோக்கமே இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. ரப்சாக்கே எங்களையெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசிவிட்டு போய்விட்டான். அது மட்டுமல்ல, அவனுடைய படைகளும் இங்கே சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. அவன் எங்களையெல்லாம் விட போகிறதாக தெரியவில்லை. அதனால் நீ என்ன பண்ணும், யாவே இடத்துல மன்றாடும். எங்களுடைய உயிர்களை பாதுகாப்பது மட்டுமில்லை, எங்களுடைய மானமாவது போகாமல் இருக்க யாவே இடத்துல மன்றாடும். கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டார்கள். அதுக்குரிய இந்த அதாவது இந்த சனாக்கரிப்புடைய படைகள் வந்து இவர்களை ஒரு மூலையில் கொண்டு போய் தள்ளிடுச்சு. இனிமேல் தப்பிக்க முடியாது என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். எனவே இந்த நிலையை அவன் நீ எடுத்து சொல்லி யாவேடத்தில் சொல்லி எங்களுக்கு துணை செய்ய அவர் விரைந்து வருகின்ற அளவுக்கு நீ மன்றாடு என்று ஏசாயாவிடத்தில் கேட்கிறார். தான் மட்டுமல்ல, தான் கோவிலில் சென்று யாவிடத்தில் வேண்டுவது மட்டுமல்ல, யாரையும் வேண்ட சொல்லுகிறான், இறைவாக்கினரை வேண்ட சொல்லுகிறான். இறைவாக்கினரும் இவனுக்கு துணையாக இருந்து யாவே இடத்திலே ஒரு நல்ல பதிலை பெற்றுத்தர வேண்டும் என்று இறந்து வேண்டுகிறான். இது வந்து முதல் பகுதி. இப்போ ரெண்டாவது பகுதிக்கு போவோம். ரெண்டாவது பகுதி வந்து 5 முதல் 7. ஏசையா இறைவாக்கினர் எசேக்கியாவுக்கு யாவேயின் உடனிருப்பை உறுதிப்படுத்துகிறார். இப்போ இறைவாக்கினருடைய பதில் மொழி அதுதான் சுட்டி காட்டுகிறது. அவர் என்ன பண்ணுறாரு, எசேக்கியாவிற்கு யாவேயின் உடனிருப்பை அவர் உறுதிப்படுத்தார். இதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஒரு இறைவாக்கினர் என்ன செய்யணும், அரசன் வந்து பிரச்சனையில் இருக்கின்ற போது அந்த அரசனுக்கு துணை நிற்க வேண்டும், நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவனுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். நம்பிக்கை இழந்து இருக்கிற நிலையில் வந்து அவனுக்கு பக்கவலமாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். அதைத்தான் 5 முதல் 7 வசனங்கள் சொல்லுகிறது. 5ஆம் வசனம், அரசர் எசேக்கியாவின் அலுவலர்கள் எசேயாவிடம் வந்த பொழுது. இப்போ எசேக்கியாவினுடைய அலுவலர்கள் எசேயாவிடம் வந்த பொழுது, இப்போ எசேயா என்ன சொல்கிறார் அவர்களிடத்தில்? இப்போ ஏற்கனவே நாம் வந்து எசேயாவிடத்தில் போகிறார்கள், எசேக்கியாவினுடைய ஊழியர்கள் எசேயாவிடத்தில் போகிறார்கள் என்று சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே வந்த பிறகு என்ன நடக்கிறது? எசேயா அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எசேயா அவர்களை நோக்கி, உங்கள் தலைவனிடம் இவ்வாறு சொல்லுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னனின் கைக்கூலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம். உங்கள் தலைவனிடம் இவ்வாறு சொல்லுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னனின் கைக்கூலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம். அதாவது ஏசையா வந்து அரசனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். அந்த அறிவுரை வந்து எதை அடிப்படையில் இருக்குன்னா, ஏற்கனவே எசேக்கியா சொன்ன கருத்தின் அடிப்படையில். அவன் ஏற்கனவே எசேக்கியா வந்து யாருக்கு கருத்தை சொல்லியிருக்கிறான்? ஏசாயாவிடத்தில் தூதர்கள் வழியாக கருத்தை சொல்லியிருக்கிறான். அப்போ இவன் அழுத்தம் திருத்தமாக அசீரிய மன்னனின் கைக்கூலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம். இந்த ஐஸ்வரிய மன்னனும் அவனுடைய கைக்கூலிகளும் வந்து ஏறக்குறைய புதருக்கு சமமானவர்கள் அல்லது முள்செடிக்கு சமமானவர்கள். நீ அந்த முள்செடியையும் புதரையும் பெருசாக நினச்சிக்கிட்டு வந்து நீங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர்களெல்லாம் எரிக்கப்பட வேண்டியவர்கள். முட்புதர் வந்து பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது. ஆனால் முட்புதரை யாரும் தங்களுடைய வீட்டில் வந்து ரோஜா மலர் போல் பாதுகாத்து வைப்பதில்லை. ஒன்று அதை வெட்டி தூர எறிவாங்க, இல்லைன்னா அடுப்பறிப்பாங்க, அல்லது அதை எடுத்து கொளுத்துவார்கள். அதான் அதனுடைய நிலை. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், இவர்களெல்லாம் கைக்கூலிகள். அவர்கள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ அஞ்ச வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகின்ற பதருக்கு ஒப்பானவர்கள். அவர்களிடத்தில் ஒன்றும் சரக்கு இல்லை. அதனால் இந்த கைக்கூலிகள் சொல்லுவதை கேட்டு நீ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து
இதோ நான் அவனிடம் ஓர் ஆவியை அனுப்புவேன். இதோ நான் அவனிடம் ஒரு ஆவியை அனுப்புவேன். அவன் ஒரு வதந்தியை கேட்டு தன் நாட்டுக்கு திரும்பி போய்விடுவான். ஆக இதுதான் இறைவாக்கியனுடைய சிந்தனை. அதாவது இறைவாக்கியன் என்ன பண்ணுறாரு, நான் அவனுக்கு இறைவாக்கு உரைக்கப் போகிறேன். அந்த இறைவாக்கு எப்படிப்பட்ட இறைவாக்கு என்றால் ஒரு ஆவி சம்பந்தப்பட்டது. நான் அவனிடத்திலே ஒரு ஆவியை அனுப்புவேன். அந்த ஆவியினுடைய கூற்று எப்படி இருக்கும்னா, அந்த ஆவி வதந்தியை பரப்பக்கூடிய ஆவி. அப்போ அந்த வதந்தியை கேட்டு அவன் தன் நாட்டுக்கு திரும்பி போய்விடுவான். அந்த வதந்தி என்னன்னு பின்னால் சொல்லப்படும். ஆனால் இந்த வதந்தி இவனுக்கு இந்த எருசலேம் நகருக்கு அருகிலே அவன் முற்றுகையிடுகின்ற போதே அந்த செய்தி போகிறது. அந்த வதந்தியை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், இந்த முற்றுகையை விட்டு போய்விடுவான். அப்போ முற்றுகையை விட்டு போய்விட்டால் என்ன நடக்கும்? அதன் பிறகு அவனது நாட்டில் வாளால் வெட்டுண்டு அவன் இறக்கும்படி செய்வேன் என்றார். இந்த முற்றுகையை விட்டு போது மட்டும் இல்லை, அவன் நாட்டுக்கே திரும்பி போவான். அப்போ நாட்டுக்கு திரும்பி போன பிறகு அங்கே என்ன நடக்கும்? அவன் வாளால் வெட்டப்படுவான். அதாவது செனாக்கரிப்புக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இறைவாக்கினர் ஒரு முன்னறிவிக்கிறார். இதான் நடக்கப் போகிறது. நீ செனாக்கரிப்பை பற்றி பயப்படாத, அவன் முற்றுகையை பற்றி பயப்படாத, அவனுடைய இந்த 3 நபர்களை பற்றி கவலைப்படாத. இந்த 3 நபர்களும் ஒன்றுமில்லாதவர்கள். இவர்கள் வெற்று துப்பாக்கி. அந்த வெற்று துப்பாக்கியில் பயன் இல்லை, சத்தம் கூட கேட்காது. அதனால் தார்த்தானை பற்றியோ அல்லது ரப்சாஸை பற்றியோ அல்லது ரப்சாக்கையை பற்றியோ கவலைப்படாத. இந்த 3 பேருமே வெடிக்காத துப்பாக்கிகள். அதனால் இவர்களை பொறுத்தமட்டில் நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அவர்களை நான் நேரடியாக பார்த்துக்கொள்கிறேன். கைக்கூலிகளை நான் நேரடியாக பார்த்துக்கிறேன். அவர்கள் மத்தியிலே நான் ஒரு பொய் வதந்தியை பரவச் செய்து இதை கேட்டு நம்பி அவர்கள் நாட்டுக்கு போவான். அங்கே அவன் தன்னுடைய முடிவை சந்திப்பான் என்கிற அந்த சிந்தனையை இந்த 2வது பகுதி 5 முதல் 7 வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது நாம் 3ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். செனாக்கரிப் மீண்டும் எசேக்கியாவுக்கு தூது அனுப்புதல். இதுதான் 3வது பகுதி. 2வது பகுதியில் எசேக்கியாவுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு இறைவாக்கை ஏசாயா அளிப்பார். அதாவது செனாக்கரிப் அந்த முற்றுகையிடுகின்ற அரசன், அவனுடைய தளபதிகள், இவங்க மத்தியில் ஒரு ஆவியை நான் அனுப்புவேன். அந்த ஆவி அவர்களை குழப்பத்தில் ஏற்படுத்தும். உடனே அவங்க நாட்டுக்கு திரும்பி போவாங்க. அந்த திரும்பி போன இடத்துல அவங்க அழிந்து போவார்கள் அல்லது வெட்டுண்டு இறக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது செனாக்கரிப்பு கொலை செய்யப்படுவான் என்பது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. செனாக்கரிப்பைத்தான் ஒரு ஆவி சந்திக்க போகிறது, அவனுக்கு தான் ஒரு ஆவி அனுப்பப்பட போகிறது என்கிற அந்த செய்தியை இங்கே கூறிவிட்டு, இப்போ செனாக்கரிப்பு என்ன செய்தியை எசேக்கியாவுக்கு கொடுக்கிறான் என்கிற அந்த பகுதி 8 முதல் 13 வசனங்கள் வரை செல்லுகிறது. 8ஆம் வசனம். அவ்வாறே அசிரிய மன்னன் லாக்கீஸை விட்டு வெளியேறிவிட்டான் என்று ராப்சேக்கே கேள்விப்பட்டு. ஆக அசிரிய மன்னன் லாக்கேசி விட்டு வெளியேறிவிட்டான் அப்படிங்கிற செய்தி யாருக்கு வருது? ராப்சேக்கு வருது. அவன் எதற்க போகிறான் அல்லது எங்கே போகிறான் என்கிற செய்திகள்லாம் இல்லை. இவனுக்கு அறையும் குறையுமாக ஒரு செய்தி வருகிறது. அசிரிய மன்னனாகிய செனாக்கரிப்பு லாக்கேஸிலே தங்கியிருக்கிறான். முற்றுகை நடப்பது எங்கே? எருசலேமை சுற்றி முற்றுகை, அசிரிய படையெடுப்பு. ஆனால் மன்னன் எங்கே இருக்கிறான்? லாக்கேஸில் இருக்கிறான். அவனுக்கு அந்த தென்பகுதி முழுவதும் தென்பகுதி முழுவதையும் தன்னுடைய ஆளுகையில் கொண்டு வர முயற்சி எடுக்கிறான். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான். அதனால் அருகில் இருக்கிற எல்லா ஊர்களையும் நகரங்களையும் நாடுகளையும் அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குறான். அவங்கள பூரா தன்னோடு இணைத்து கொள்கிறான். ஆனால்
இவனுடைய அனுப்பிய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் வந்து முற்றுகையிடுகிறார்கள். இப்போ படை வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று செனாகரிப் தலைமையின் கீழ் இருக்கிற அந்த லாக்கேஸில் இருக்கிற படை, இன்னொன்று இந்த ரப்சாக்கே அவனுடைய தலைமையில் இருக்கிற எருசலேமை சுற்றி இருக்கிற படைகள். இப்போ இந்த ரெண்டு படைகளும் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இந்த செனாகரிப் வந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. என்ன முடிவென்றால், லாக்கேஸை விட்டு அவன் வெளியேற வேண்டும். லாக்கேஸ் என்பது யூதா நாட்டினுடைய தென்பகுதி. தென்பகுதியில் அவன் முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறான், அல்லது அந்த பகுதியை வந்து தன் வயப்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறான். ஆனால் திடீரென்று ரப்சாக்கே வந்து ஒரு தகவல் வருகிறது, அரசன் வந்து லாக்கேஷை விட்டு வெளியேறிவிட்டான். இவனுக்கு ஒன்றும் புரியலை. ஏற்கனவே இவனுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. என்றால் எசேக்கியா வந்து இவன் நினைத்தது போல அவ்வளவு எளிமையாக இவனை அணுகவில்லை, கடுமையாக அணுகுகிறான். அதாவது எசேக்கியாவுடைய பல்லையே புடுங்கின பிறகும் எசேக்கியா இறைவனுடைய வல்லமையோடு துணிந்து நிற்கிறான். அவனை எதுவும் செய்ய முடியலை. அந்த நிலையில் இப்பொழுது லாக்கேஸில் உள்ள இவனுக்கு வந்து, அசிரிய மன்னனுக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்கிறது. அந்த செய்தி என்னன்னா, லாக்கேஸில் அரசன் இல்லை, வெளியேறிவிட்டான். இப்போ இவன் என்ன நினைக்கிறான், இவன் ஊருக்கே போயிட்டானோ அப்படின்னு நினைக்கிறான். தங்களுடைய சொந்த ஊருக்கே போயிட்டானா அப்படின்னு நினைக்கிறான். சொந்த ஊர் என்ன, நினிவேக்கு போயிட்டதான் நினைக்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், முற்றுகையை விட்டு ரப்சாக்கே வந்து புறப்படுறான். எங்கே போகிறான், லாக்கேஸுக்கு புறப்படுறான். அதான் நடக்கிறது. இப்போ இறைவாக்கினர் வந்து என்ன சொன்னாரோ அது வந்து படிப்படியாக நடப்பதற்கான ஒரு சூழல் இங்கே அமைகின்றது. ரப்சாக்கேனால் இந்த செய்தியை கேட்டவுடனே இங்கே தங்க முடியலை. ஏன்னா ரப்சாக்கேக்கு தெரியும் அந்த அரசனும் அரசனை சுற்றியுள்ளவர்களுடைய தொடர்புகளும் அவனுடைய குடும்ப தொடர்புகளும் என்னென்ன என்பது ரப்சாக்கேக்கு தெரியும். அப்போ இவன் லாக்கேஸில் இல்லை அரசன் என்று சொன்ன உடனே ஏதோ நடந்து விட்டது என்று அவனுக்குள்ளே மனதில் பயம் வந்து விட்டது. உடனே புறப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், லிப்னாவுக்கு எதிராக தம் மன்னன் போரிட்டு கொண்டிருப்பதை கண்டான். அங்கே போன போது தான், லாக்கேஸுக்கு போன போது தான், ரப்சாக்கே போன பிறகு தான் தெரிகிறது இவன் எதற்காக இந்த அதாவது லாக்கேஸில் இருந்து வெளியேறினான் என்பது தெரிய வருகிறது. எதற்காக அவன் வெளியேறி இருக்கிறான், லிப்னாவோடு போரிடுவதற்காக. லிப்னா என்பது ஒரு நகர். அந்த லிப்னா நகருக்கு எதிராக அவன் போரிடுவதற்காக அங்கே போயிருக்கிறான். அங்கே இந்த லிப்னா என்பது யூதா நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் ஏறக்குறைய இந்த காலகட்டத்தில் வந்து அதற்கென்று ஒரு தனி மன்னன் இருக்கிறான். அந்த நகரை வந்து அவன் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். எனவே அவனுக்கு எதிராக தன் மன்னன் போரிட்டு கொண்டிருப்பதை அந்த ரப்சாக்கே பார்க்கிறான். தொடர்ந்து 9. அப்பொழுது அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திக்காக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதை கேள்வியுற்று, அப்பொழுது அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திக்காக்கா, பாருங்க இது வந்து ஒரே இன்னொரு மட்டத்தில் கதை போகிறது. திர்காக்கா என்கிறவன் எத்தியோப்பிய மன்னன். எத்தியோப்பியா என்பது எகிப்தை தாண்டி தெற்கு பகுதியில் இருக்கிறது. எருசலேமிலே அசிரிய படைகள் முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறது. அதை கவனிப்பதற்கு மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள். ரப்சாக்கே, ரப்சேசு, அதே மாதிரி தர்தான், இந்த 3 மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் தான் லாக்கேஸிலிருந்து அசிரிய பேரரசன் வெளியேறி விட்டான் என்ற செய்தி கிடைக்கிறது. எங்கே போனான்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இவர்களெல்லாம் நினைக்கிறார்கள் நாட்டுக்கே திரும்பி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் பின்னால் தான் தெரிகிறது இவன் வந்து லிப்னே என்கிற அந்த நகரினுடைய மன்னனுக்கு எதிராக போரிட போயிருக்கிறான் என்று. மீண்டும் வந்து அவன் வந்துட்டான், லாக்கேஸுக்கே வந்துட்டான். அப்பொழுது இன்னொரு தகவல் வருகிறது. என்ன தகவல் வருகின்ற இன்னொரு தகவல் என்ன, எத்தியோப்பிய மன்னனாகிய
திர்காக்கா இவனுக்கு எதிராக என்றால் யாருக்கு? அசிரிய மன்னனுக்கு எதிராக ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். அதனால எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி தூதரை அனுப்புவதனுடைய நோக்கமே அதுதான். சனாக்கரிப்பு எதுக்காக எசேக்கியாவிடத்தை தூது அனுப்புகிறான் என்றால், இப்பொழுது எத்தியோப்பியா மன்னன் வருகின்றான். எத்தியோப்பிய மன்னனை இவன் மட்டும் சந்திக்க முடியாது. அது மட்டுமில்லை, இவனுடைய படைகள் இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று லாக்கேஸில் இருக்குது, இன்னொன்று எருசலேமை முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இவன் தனி ஒரு மனிதனாக போரிட முடியாது. அப்போ இவனுக்கு துணை என்று வேண்டும். அப்போ அந்த துணை யாராகத்தான் இருக்க முடியும்? எருசலேமாக இருக்க முடியும், யூதா நாடு. அவனுடைய முழுமையான நோக்கமே எப்படியாவது யூதாவை தன் கையில் வளைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் யாருக்கு தூது அனுப்புகிறான்? யூதா மன்னனுக்கு தூது அனுப்புகிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாரையுமே நான் ஏற்கனவே உங்களுக்கு பெரிய ஒரு லிஸ்டே சொன்னேன். யார் யாரை அவன் வீழ்த்தி இருக்கிறான் என்று. சிரியாவை வீழ்த்தி இருக்கிறான், வடநாட்டை வீழ்த்தி இருக்கிறான், ஏதோமியரை வீழ்த்தி இருக்கிறான், மோபாபியர்களை வீழ்த்தி இருக்கிறான், அம்மோனியர்களை வீழ்த்தி இருக்கிறான். ஏறக்குறைய மத்திய ஆசிய பகுதியில் இருக்கிற நாடுகள், அதுவும் குறிப்பாக பாபிலோனை ஒட்டி இருக்கிற நாடுகள். அப்போ இந்த நாடுகளெல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது?